ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா April 9 கடகடன்னு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஸோ நம்மளோட NTPC நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க, கேர்ள் எம்பவர்மெண்ட் மிஷன். ஸோ இந்த NTPC வந்து எது கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வரும். ஸோ இந்த கேர்ள் எம்பவர்மெண்ட் மிஷனை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் தான். யார் வழியாக லான்ச் பண்ணாங்கன்னா தான் நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் வழியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் வச்சு. ஓகேவா? ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கேர்ள் எம்பவர்மெண்ட் மிஷனை யார் வழியானா நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் வழியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த இனிஷியேட்டிவ் கீழே வருது அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ் கீழே தான் வருது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக அரௌண்ட் 10,000 கேர்ள்ஸை வந்து இதுக்கப்புறமா ட்ரெயின் பண்ணணும் 42 லொக்கேஷன்ஸில் அப்படின்றத வந்து இப்போதைக்கு வச்சுருக்காங்க. இவங்க வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ்க்கான ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா யங் கேர்ள்ஸ் வந்து போஸ்ட் பேண்டமிக் சேலஞ்சஸை வந்து ஓவர் கம் பண்ணி அவங்க இன்னும் நிறையா அவங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கணுன்றதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்தலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ரோலிங் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எப்படி ஒருத்தருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டில் வந்து ரைட் டு லிவ், ஈக்குவாலிட்டி இதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி ஒருத்தர் ஃப்ரீயாக ஹாப்பியாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கான முக்கியமான ரைட்டில் கிளைமேட் கண்டிஷனும் கிளைமேட்ஸோட இம்பேக்டும் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா ஸ்டேட் அதாவது கவர்மெண்ட் வந்து பீப்புளை வந்து கிளைமேட்டோட திங்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த டெசிஷன் எங்கே எடுத்தாங்க அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ இதை வந்து 2 மினிஸ்ட்ரி சேர்ந்து தான் இதை எடுத்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ அடுத்த மினிஸ்ட்ரி இதுக்குள்ளே வர்றது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இல்லைப்பா ஒரு மனுஷன் வாழ்றதுக்கான பேசிக்கான ரைட்ஸில் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சும் வந்து முக்கியம் அப்படி சொல்லி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எந்த இதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க, எந்த ஆர்டிக்கல் கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2 ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான் இது சொல்லியிருக்காங்க. ஒன்று ஆர்டிக்கல் 14 ஈக்குவாலிட்டி, அப்புறம் ஆர்டிக்கல் 21 லைஃப். ஸோ இதை 2ஐயும் பேஸ் பண்ணி தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் 14, ஆர்டிக்கல் 21 ரைட் டு லைஃப். ஸோ இது 2ஐயும் பேஸ் பண்ணி தான் ஒருத்தர் வந்து கிளைமேட் இம்பேக்ட் எல்லாம் ப்ராப்பராக இருந்தாலும் அவரோட லைஃப் வந்து காமாக பேஸாக இருக்கும் அப்படி சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த ஜட்மெண்ட்டை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதுபடி ஸ்டேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா கிளைமேட் இம்பேக்ட்ஸ்லேருந்து நேச்சுரல் டிசாஸ்டர்லேருந்து அவங்களோட பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதில் எதெல்லாம் உள்ளே வரும் அப்படின்னா சைக்ளோனு, ஃப்ளட்டு, ஹெல்த் கிரைசிஸ். ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் யார் பார்த்துக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் NBA நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு 2 பேரை நேஷ்னல் ரெபாசிட்டரிஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் இந்த ரெபாசிட்டரிஸ் அப்படின்னு? ரெபாசிட்டரிஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா களஞ்சியங்கள். நேஷ்னல் ரெபாசிட்டரிஸ்னால் இது நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸுக்கு இருக்குது. ஸோ இவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா பயாலஜிக்கல் ஸ்பெசிமன் அண்ட் ஜெனட்டிக்கல் ரிசோர்ஸை வந்து சேஃபாக வந்து சேவ் பண்ணுறதுக்கான இடம். ஸோ ரெபாசிட்டரிஸ் அப்படின்னா முக்கியமான விஷயங்களை வந்து சேர்த்து வைக்கிற இடம், களஞ்சியம். ஸோ கிரெயின் ரெபாசிட்டரிஸ்னா நெற்களஞ்சியங்கள், அந்த மாதிரி தானிய களஞ்சியங்கள். ஸோ இப்போ நேஷ்னல் ரெபாசிட்டரி வந்து யார் சொல்லியிருக்கா? நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. ஸோ அப்போ இவங்க எதை வச்சு சொல்லுவாங்க? பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு களஞ்சியமாக ஒரு நேஷ்னல் ரெபாசிட்டரியாக 2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு கீழே சொல்லியிருக்காங்க அப்படின்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 2002க்கு கீழே வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யார் யார் இதுக்காண்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு CMLRE சென்டர் ஃபார் மெரைன் லிவிங் ரிசோர்ஸஸ் அண்ட் யூலஜியும், அதுக்கப்புறம் ஹங்கார் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ARIயையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, லான்ச் ஆஃப் சுவிதா போர்ட்டல். ஸோ சுவிதா போர்ட்டல்னு ஒரு போர்ட்டலை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்கு. எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து ஒரு எலெக்ஷனுக்காண்டி ஒரு கேம்பெயினே நடக்குதுன்னா அந்த ஏரியாவில் கேம்பெயின் நடத்தலாமா, அதுக்கெல்லாம் வந்து ப்ரேயராக பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அந்த பெர்மிஷனை வந்து இனிமேல் இந்த போர்ட்டல் வழியாக வாங்கிக்கலாம். இது வந்து டிரான்ஸ்பரன்சியாகவும் இருக்கும், குயிக்காகவும் இருக்குன்றதுக்காண்டி இந்த போர்ட்டல். ஸோ அதுக்கப்புறம் போபாலோட ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா பிராய்லி அண்ட் சைன் லாங்குவேஜ் சர்வீஸ். ஸோ பிராய்லி அப்படின்னா வந்து
விஷுவலி சேலஞ்சு பீப்புள்ஸ்க்கான ஆல்ஃபபெட்ஸ். ஸோ சைன் லாங்குவேஜ் அப்படின்னா ஹியரிங்கில் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்கான லாங்குவேஜ், ஓகேவா. ஸோ இந்த 2 லாங்குவேஜையும் கான சர்வீஸையுமே வந்து இனிமேல் வந்து ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஆஃப் போபால் வந்து கொடுக்க போகுது. ஸோ இந்த சர்வீஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்காண்டி சீஃப் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் வந்து அங்கே வந்திருக்காரு. அவர் தான் இதை இனாகிரேட் பண்ணார். ஸோ சீஃப் பாஸ்போர்ட் ஆஃபீஸரோட பேர் என்ன அப்படின்னா பிஎஸ் முபாரக் தான், ஓகேவா. ஓகே, ஸோ இது எதுக்கான இதுனா பிரிட்ஜ் கம்யூனிகேஷன் கேப். ஸோ இப்போ நார்மலாக பேச முடியவங்க, பார்க்க முடியறவங்க நார்மலாக போயிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அவங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் பண்ணிடுறாங்க. இஃப் இன் கேஸ் விஷுவலி சேலஞ்சோ இல்லை ஹியரிங் டிசார்டர் உள்ளவங்களோ உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கான சர்வீஸை நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும்னா போபாலில் இருக்க ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா. தெலுங்கானா டிக்ளேர்ஸ் கேன்சர் அஸ் அ நோட்டபிள் டிசீஸ். ஸோ நோட்டிஃபையபிள் டிசீஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபையபிள் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு டிசீஸை நோட்டிஃபையபிள் டிசீஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த டிசீஸ் அங்கே உள்ள யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா டைம்லலாம் நம்ம பார்த்துருப்போம், யாராவது ஒருத்தருக்கு கொரோனா அப்படின்னு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்சனோட ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறமா அந்த பர்சனோட நேம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தெலுங்கானா கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கேன்சரை ஒரு நோட்டிஃபையபிள் டிசீஸாக வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ அப்போது தெலுங்கானாவில் எங்கேயாவது ஒரு புது கேன்சர் ஒரு பர்சனுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா அந்த பர்சனை அந்த என்ன மாதிரியான கேன்சர் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும், ஓகேவா. ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு பேர்டன் இருக்குது ஒரு டிசீஸ்னால அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணாதான் அதை வந்து ட்ரீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உண்மையிலே அவங்க டயக்னோசிஸ் போகிறாங்களா இல்லை எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னும் ஹெல்த் கேருக்கான பெட்டர் ரிசோர்ஸஸ் வந்து அலோகேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னையிலேருந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா வித் எஃபெக்ட் ஃப்ரம் April 8, 2026 நேற்றுலேருந்து இது வந்து எஃபெக்ட் ஆகுது. கமர்ஷியல் பிளான் ஃபார் ரீசைக்ளிங் லித்தியம் அயான் பேட்டரிஸ். லித்தியம் அயான் பேட்டரிஸை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்காண்டி கமர்ஷியல் பிளான்ஸை வந்து செட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா உத்தரகாண்டில். ஸோ இது வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்ட், ஓகேவா. ஸோ ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க யாரு கூட, ரீமைன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கூட, ஓகேவா. ஸோ யார் உத்தரகாண்டோட டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் போர்டு ரீமைன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா தம்பி நீ ஒரு பிளான்ட்டை செட் பண்ணு, நம்ம வந்து லித்தியம் அயான் பேட்டரிஸை வந்து ரீசைக்கிள் பண்ணுவோன்றதுக்காண்டி, ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இது எங்கே நடக்க போகுது, அது லித்தியம் அயான் பேட்டரிஸ் மட்டும் இல்லை வேஸ்டையும். ஸோ இது எங்கே நடக்க போகுது அப்படின்னா சிட்குல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா சித்ரங்காஜ் அந்த இடத்துல தான் வந்து நடக்க போகுது, ஓகேவா. ஓகே, ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் பார்த்தலாமா. வியட்நாம் பார்லிமெண்ட்டில் மறுபடியும் பிரசிடெண்ட்டாக வந்து யாரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லேமை தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசிடெண்ட் ஆஃப் வியட்நாமாக வந்து மறுபடியும் யார் இருக்க போகிறாருன்னா மிஸ்டர் லேம். ஸோ அதுக்கப்புறம் AUKUS, ஸோ ஆஸ்திரேலியா, UK, US. ஸோ இவங்க எல்லாரும் வந்து ஒரு சின்ன மெம்பர்ஷிப் இருக்காங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் பேர் AUKUS. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணது இல்லை, சரி நம்ம அப்படியே வச்சுப்போம் AUKUS. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து இப்போதைக்கு யார் இருக்கா அப்படின்னா ஆஸ்திரேலியா, UK, US வந்து இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வேற யாரையாவது உள்ளா சேர்ப்போமா வேணாமான்னு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, வேற எந்த கண்ட்ரிஸையாவது. ஸோ இவங்க முக்கியமாக வந்து எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குளோபல் செக்யூரிட்டிலையும் அப்புறம் டிஃபென்ஸு ஸ்பெசிஃபிக்கலி AI அண்ட் குவாண்டம் டெக்னாலஜியில் வந்து இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு என்ன டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கூட்டணியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, வேற ஏதாவது கண்ட்ரிஸை உள்ள கொண்டு வரலாமா வேணாமான்னு இந்த டாக் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு பேக்டு கரன்சி, ஓகே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஜிம்பாப்வே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜிம்பாப்வே கோல்டு ZIGன்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா நியூ கரன்சிஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த கரன்சிஸ்க்கு பின்னாடி கோல்டோ இல்லை ஃபாரின் கரன்சிஸோ இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா அவங்களோட எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காண்டி அப்புறம் லோக்கல் கரன்சியோட இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி, ஓகேவா. ஸோ அடுத்து பேங்கிங் பார்க்கலாமா. IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ சப் கமிட்டி. இந்த கமிட்டி எந்த கமிட்டி கீழே வரும் அப்படின்னா இன்சூரன்ஸ் அட்வைசரி கமிட்டி கீழே வரும், ஓகேவா. ஸோ IRDA இன்சூரன்ஸ் அட்வைசரி கமிட்டி கீழே ஒரு சின்ன சப் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
எதுக்கு அப்படின்னா ரிவ்யூ ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு. ஸோ இப்போ ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போகிறாங்கன்னா அங்கே கிளைம் வந்து ப்ராப்பராக இருக்கா, ஹாஸ்பிட்டல் டேரிஃப் எல்லாம் இருக்கா, ஃப்ராட்ஸ் கண்ட்ரோல் ஆகுதா, ப்ராடக்ட் டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காண்டி ரிவ்யூ ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டாருக்காண்டி இந்த சப் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனால் அப்படின்னா, ஏன் திடீர்னு அப்படின்னா போன வருஷம் மட்டும் 1.24 lakh crores வந்து கிளைமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போன ஃபினான்ஷியல் இயரில். இது சரியில்லைல்ல அப்படி சொல்லி ஒரு சின்ன கமிட்டியாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐபிஓ அப்புறம் என்பிஎஸ் மினிமம் பப்ளிக் ஷேர்ஸோட ஷேர் ஹோல்டிங்ஸ்க்கான நார்ம்ஸை வந்து September 30, 2026 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு வந்து டைம் கிடைக்கும். ஸோ அவங்க செபி சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு வந்து இவங்க வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்களா, இல்லை அப்படின்னா அந்த ரெகுலேஷன்ஸை இவங்க மீட் பண்ணுற அளவுக்கு திங்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா புதுசாக ஒருத்தனை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஏஐ எனேபிள்டு பாப் சம்பத். ஸோ இந்த பாப் சம்பத் யார் அப்படின்னா ஏஐ பவர்டு மல்டிலிங்குவல் கான்வர்சேஷனல் பிளாட்ஃபார்ம். ஓகேவா. ஸோ டெவலப்டு இன்ஹவுஸ்னா இந்தியாவிலே டெவலப் பண்ணப்படுது. ஓகே. ஸோ இவங்களை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா, பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பாப் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா, சம்பத் அப்படின்னா சமாதானம் பேசுறது, அப்படிதான் நான் வச்சிருக்கேன். ஏன்னா இது ஒரு மல்டிலிங்குவல் கான்வர்சேஷனல் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் மொத்தம் எத்தனை லாங்குவேஜில் இது பேசுவான்னா 22 லாங்குவேஜில் பேசுமா. ஓகே. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நிறையா பிரான்ச்சஸில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வருவாங்க, டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வேலை பார்ப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் இல்லை லாங்குவேஜ் கனெக்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு, லாங்குவேஜ் பேரியரை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ இதை யார் லான்ச் பண்ணான்னா டிஎஃப்எஸோட செக்யூரிட்டி. டிஎஃப்எஸ் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ அவங்களோட செக்யூரிட்டி யார் அப்படின்னா எம் நாகராஜு. அவர் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த லான்ச் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மும்பையில் நடந்திருக்கு. ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கனரா ஹெச்எஸ்பிசி. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் லான்ச்சஸ் த பிளான் ப்ராமிஸ் ஃபார் வெல்த். ஸோ இது என்ன அப்படின்னா கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு புது ப்ராடக்ட்ல லான்ச் பண்ணுறாங்க. இவன் பேர் ப்ராமிஸ் ஃபார் வெல்த். ஸோ இதில் என்ன அப்படின்னா மார்க்கெட் லிங்க்டு சேவிங்ஸ் பிளான்ஸை வந்து இது எனேபிள் தராங்க. என்ன ஆப்ஷன்ஸ்லாம் 3 ஆப்ஷன்ஸில், ஒன்று வந்து மேக்ஸிமைசர், இன்னொன்று ஷீல்டு, இன்னொன்று லாங் லைஃப் கவரேஜ் அண்டில் 100 years. ஸோ இந்த மாதிரி வந்து 3 தான் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிபிஎஸ் பேங்க் வந்து என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா டிபிஎஸ் அஸ்பயர் அப்படின்னு ஒரு திங்கை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு, எஸ்பெஷலி எதுக்கு அப்படின்னா ஓரளவுக்கு எமர்ஜிங் அஃப்ளூயன்ட், கிட்டத்தட்ட புது பணக்காரங்க, ஸோ அந்த மாதிரியான இப்போதைக்கு எமர்ஜ் ஆகிட்டு வர மணி மோர் ஸ்பெண்டிங்கில் இருக்க ஆர் மணி மோர் சர்க்குலேஷனில் இருக்க பீப்புளை டார்கெட் பண்ணது. அதாவது 10 lakh ஒரு பெர் குவார்ட்டருக்கு 10 lakh டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கணும். அந்த மாதிரி உள்ள பீப்புளை வந்து டார்கெட் பண்ணி இந்த இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா. ஓகே. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பேங்க்ல இந்த மாதிரி வந்து மந்த்லி, இதில் வந்து 2 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மந்த்லி மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து பெர் மந்த்துக்கு வந்து 2 lakh வச்சிருக்கணும் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டாக இருந்தால். இல்லை அப்படின்னா டிஆர்வி அப்படின்னா டோட்டல் ரிலேஷன்ஷிப் வேல்யூ வந்து ஒரு குவார்ட்டருக்கு 10 லட்சம் இல்லை அதுக்கு மேலே வச்சுருந்தா அவங்க வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் தராங்க. ஸோ அதுதான் இந்த டிபிஎஸ் அஸ்பயர். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸு, 0 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்அப் டெபிட் கார்டு, ஸோ அதுக்கப்புறம் டெடிக்கேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஸோ இதெல்லாம் எது கீழே வரும், டிபிஎஸ் அஸ்பயர் கீழே வரும். ஸோ அதுக்கப்புறம் பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா எண்ட் டு எண்ட் ஃபினான்ஷியல் அக்சஸ் டு த செல்லர்ஸ்க்கு வந்து எண்ட் டு எண்ட் ஃபினான்ஷியல் அக்சஸ் இருக்கணுன்றதுக்காண்டி. ஓகேவா. ஸோ இது வந்து எதை வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்னா எம்எஸ்எம்இக்கும் சின்ன சின்ன ஆண்டர்பிரனர்ஸுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாமா பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமி. ஸோ அமுல் வந்து இந்தியாவிலேயே இருக்க ஃபஸ்ட்டு எஃப்எம்சிஜி டு ஹிட் 1 trillion turnover. ஸோ அதனால் எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஸோ இதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா மில்க்கு, ஸ்நாக்ஸு, பேக்கடு ஐட்டம்ஸ் இதெல்லாமே வரும். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் கம்பெனிலேயே ஃபஸ்ட்டு ஒரு 1 trillion டர்னோவரை ரீச் பண்ணது யாரு அப்படின்னா நம்ம அமுல் தான். ஓகேவா. ஸோ அமுலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. ஓகே.
ஸோ இவங்க இது என்னைக்கு ரீச் பண்ணாங்கன்னா April 5, 2026 வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா $1 trillion சொல்லணும்னா $11.9 billion வந்து இவங்க வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எதை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைரி ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபின்டெக் லெண்டர் கிரெடிட் பி என்டர்ஸ் யூனிகார்ன் கிளப். அது என்ன யூனிகார்ன் கிளப்? ஸோ யூனிகார்ன் கிளப் தான் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ரீச் பண்ணால் அதை வந்து யூனிகார்ன் கிளப்னு சொல்லுவாங்க. அது என்ன பர்டிகுலர் அமௌண்ட்? அதாவது 1 பில்லியனை வந்து அவங்க வந்து ஓவராலாக 1 பில்லியனை வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் வந்து யூனிகார்ன் கிளப்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே யார் என்ட்ரா இருக்காங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் பி. ஸோ கிரெடிட் பி அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு மணி லெண்டிங் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இது வந்து எப்போ வந்து இதை ரீச் பண்ணுச்சு அப்படின்னா அவங்க வந்து $280 million வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ எதில் அப்படின்னா ப்ரீ ஐபிஓ ஃபண்டிங்ஸ் லீட் பை த ஹார்ன்பில் கேபிட்டல்ஸ் அண்ட் மோதிலால் அஸ்வால் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இவங்க 2 பேரோட ப்ரீபிஓ ஃபண்டிங்னால இந்த அமௌண்ட் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இந்த கிட்லி வந்து ஒரு பெங்களூரு பேஸ்டு ஃபின்டெக் கம்பெனி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஒர்த் வந்து $1.5 billion. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சிசிஐ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு அக்யூசிஷனை வந்து ஓகே சொல்லியிருக்கு. ஸோ இந்த அக்யூசிஷன் வந்து எதோடது அப்படின்னா ஆதித்யா பிர்லா ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டடோட 14.286 டேக்ஸை வந்து யார் வாங்குறா அப்படின்னா இந்தியா லிமிடெட் வந்து வாங்குது. இதுதான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரேங்கிங் அண்ட் டெக்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபினான்சிங் யூஎனோட தேசா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9th எடிஷன் ஆஃப் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் தான் என்ன அப்படின்னா ஃபினான்சிங் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் படி இப்போ இருக்க நம்ம இவ்வளோ கோல்ஸ் அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல போகிற குளோபல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுக்கும் ஸோ இப்போ இருக்க நடப்பான ரியாலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னா $4.2 trillion இன்வெஸ்ட்மெண்ட் கேப் வந்து இருக்குது அப்படின்னு இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் எம்ஓஎஸ் பார்த்தலாமா? டிசிஐ அப்படின்னா ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடும் யார் கூட எம்ஓஎஸ் சைன் பண்ணியிருக்காங்க? கொலம்பியா டாக்யார்ட் கூட எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேருக்கான ஒரு எம்ஓஇ. ஓகேவா? ஸோ இது எப்போ சைன் ஆச்சு அப்படின்னா April 7, 2026 வந்து சைன் ஆச்சு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இன்னும் மாடர்னைஸ் பண்ணணும், மேரிடைம் கார்பரேஷனை இன்னும் பெட்டர் ஆக்கணும்னு. யாருக்கும் நடுவில் ட்ரக்கிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ அப்போ இந்தியாவுக்கும், அப்புறம் கொலம்பியா டாக்யார்ட் அது எங்கே இருக்குது? ஸ்ரீலங்காவில் இருக்கும். ஸோ இது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் உள்ள ஒரு எம்ஓயு. ஸோ அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி பில்டிங் இன் ப்ரைவேட் செக்டர் ஆடிட்ஸ். ஸோ ப்ரைவேட் செக்டர் ஆடிட்டர்ஸ்க்கு வந்து கெப்பாசிட்டி பில்டிங் நடத்தணுன்றதுக்காண்டி ஒரு 2 பேர் எம்ஓஇ சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்னா சிஏஜி ஆஃப் இந்தியாவும். சிஏஜி ஆஃப் இந்தியானா யார்? ஸோ சிஏஜி அப்படின்னா கான்டெம்ப்ளரர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களும் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியாவும் எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கு. எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ இது எதுக்கு அப்படின்னா கெப்பாசிட்டி பில்டிங்கையும் ஷேர் கேபிட்டலைஸ்டு நாலேஜ் ஆஃப் பப்ளிக் செக்டர் ஆடிட்ஸை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காண்டி. ஓகேவா? ஸோ யாரும் பப்ளிக் செக்டர் ஆடிட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறா? கண்டெம்ப்ளர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவும் டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஓகே, சமைச்சு வந்து பார்த்தலாமா? பரிவர்த்தன் சில்ட்ரன் ட்ரை சர்வீஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எவர் ட்ரை சர்வீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. ஸோ இது யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவா? ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ட்ரை சர்வீஸ்னாலே 3 பேர் வந்துடுவாங்க. எங்கே நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ இது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஜாயிண்ட்னஸ் அண்ட் தேட்டர் கமெண்ட்ஸ், எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது எப்படி அப்படின்றது தான். ஸோ இது கான்ஃபரன்ஸோட பேர் என்ன அப்படின்னா பரிவர்த்தன் சிந்தன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டிஃபென்ஸ்குள்ளே போயிடலாமா? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் ஓவர்
ஒரு போர்ட்டோட கம்ப்ளீட் ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. அது என்ன போர்ட் அப்படின்னா சிட்வி போர்ட். அது எங்கே இருக்குது அப்படின்னா மியான்மரில் இருக்குது. ஸோ இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணும். எஸ்பெஷலி எது வழியாக கனெக்ட் பண்ணும் அப்படின்னா கலதன் மல்டிநோடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் வழியாக கனெக்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்துடலாமா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ரீசைக்ளிங் பிளான்ட் பற்றி பார்த்தோம். அது எங்கே இருக்குது? லித்தியம் அயான் ரீசைக்ளிங் பிளான்ட் உத்தரகாண்டில் வந்து வைக்க போகிறாங்கன்னு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ரீசைக்ளிங் டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். இந்த சென்டர் ஃபார் மெட்டீரியல் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் ஹைதராபாத் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புது ரீசைக்ளிங் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னா லித்தியம் அயான் பேட்டரிஸ்க்கு. ஏன் அப்படின்னா இதை நம்மளே பண்ணுறோன்னா ஃபாரினில் இம்போர்ட் பண்ண வேண்டியது இல்லைல்ல. ஸோ அப்புறம் செகண்டரி ரா மெட்டீரியல்ஸுக்கு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இல்லைன்றதுக்காண்டி இந்த டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா சென்டர் ஃபார் மெட்டீரியல் ஃபார் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி. எங்கே அப்படின்னா ஹைதராபாத்தில். ஸ்போர்ட்ஸ் பார்த்துலாமா? ஸோ இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர், அவரோட பேர் என்னன்னா தருண் மெனபாலி. ஓகே. ஸோ தருணே வச்சுக்கலாம். ஸோ இந்த தருண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மென்ஸ் சிங்கிளை வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா கசகஸ்தான் இன்டர்நேஷ்னல் சேலஞ்சில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஒர்லக்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து நடந்துச்சு. ஸோ இவங்க யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மலேசியாவோட சுங் ஜோ வெனை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா சுசுகா அப்படின்ற இடத்துல நடக்குது. இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸ் வெஸ்டாப்பன். ஸோ இவர் வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா ரெட் புல்லை. ஸோ இது வந்து அவரோட 57வது விக்ட்ரி ஃபார்முலா 1 ரேசஸில். ரைட். ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துலாமா? 6வது பிரசிடென்ட் ஆஃப் ஸ்லோவாக்கியாவா யாரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீட்டர் பெலிக்ரியை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து 52% ஆஃப் ஓட்ஸை வந்து வாங்கி 53% ஆஃப் ஓட்ஸை வாங்கி வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நியூ மெம்பர் ஆஃப் யூஜிசி அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். இதில் ஒரு 2 பேரை புது மெம்பர்ஸாக அடுத்த 3 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. யார் இதை அப்பாயிண்ட் பண்ணான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். யார் அந்த 2 பேர் பார்த்தானா அனிஷ்குமார் சௌஹான். இந்த அனிஷ்குமார் சௌஹான் யார் அப்படின்னா சிஓ ஆஃப் என்எஸ்சி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீதர் வேம்பு யார் அப்படின்னா சிஓ ஆஃப் ஜோகோ. அவார்ட்ஸ் பார்த்துலாமா? ஸோ அதுக்கப்புறம் 2023யோட ஏஎம் டியூரிங் அவார்ட். ஸோ இந்த அவார்டை யார் வாங்குறா அப்படின்னா அவி விக்டர்சன். எதுக்காண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவரோட தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அண்ட் ரேண்டம்னஸ் அண்ட் அல்காரிதம் காண்டி அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கேஷ் ப்ரைஸ் $1 million வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காங்கிரஸ் லீடர், ஃபார்மர் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க. அவங்களோட பேர் மோஷினா கிட்வாய். ஸோ இவங்க வந்து இறந்துருக்காங்க. எப்போ அப்படின்னா April 8 எங்கே அப்படின்னா நொய்டாவில் 94 வயசில் இறந்துருக்காங்க. ஷிவாசி அவங்க ஒரு ஃபீமேல். இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துலாமா? ஸோ April 8 வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரொமானி டே. ஸோ அதுக்கப்புறம் April 1 to 7 வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக். ஸோ அதுக்கப்புறம் மிஸ்லினிஸ் பார்த்தலாமா? இன்வாசிவ் ஸ்பாட்டட் டீஸ் ரிப்போர்ட்டட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸோட அத்தாரிட்டிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பாட்டட் டியர்ஸோட பாப்புலேஷன் வந்து பயங்கரமாக அதிகமாகிட்டு இருக்கு. எங்கே அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐலாண்ட்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன காஸ் பண்ணுன்னா ஈக்காலஜிக்கல் இம்பேலன்ஸை வந்து காஸ் பண்ணும். ஏன்னா அங்கே வந்து நிறைய ப்ரெடேட்டர்ஸ் இருக்காது. லைக் இன்னமான வேட்டையாடுறதுக்கான வேட்டை மிருகங்கள் இல்லாததுனால இவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 1900s வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தப்போ பிரிட்டிஷ் வந்து ஹண்டிங்க்கு வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். எல்லாருக்கும் ஒரு நேம் தான். அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கு படிச்சிருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.